ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரைடே என்னோடய ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. எப்பவும் போல் காலையிலேயே பசங்களை எல்லாத்தையும் லஞ்செல்லாம் பேக் பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பிட்டேன். அனுப்புனதுக்கப்புறம் வீடு எல்லாத்தையும் மாப் பண்ணியாச்சு. நான் எப்போவுமே ஃப்ரைடே டைமில் தான் வீடு மாப் பண்ணுவேன். முதல் நாளே மாப் பண்ண மாட்டேன். அது எனக்கு அந்தளவுக்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக தெரியாது. அதனால் ஃப்ரைடே அன்றைக்கி காலையில் தான் வீடு மாப் பண்ணுறது. அடுத்து நிலைவாசலுக்கு போட்டு வைக்கிறது, வெளியில் குங்குமம் மஞ்சள் வைக்கிறது எல்லாமே நான் அன்றைக்கி தான் பண்ணுவேன். அப்படியே வாசலுக்கும் குங்குமம் மஞ்சள் எல்லாமே வச்சாச்சு. எனக்கு அப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக வச்சு அப்படியே சாமி கும்பிட்றதா பிடிக்கும். முந்தின நாளே வச்சிட்டோன்னா அது நம்ம அடுத்த நாள் தூங்கி எந்திரிக்கிறோம்ல, அது ஃப்ரெஷ்ஷாக இல்லாத மாதிரி ஃபீல் ஆகும். அதனால் எப்போவுமே ஃப்ரைடே அன்றைக்கி காலையில் தான் வீடு எல்லாமே மாப் பண்ணுவேன். அப்படியே பூஜை ரூம்லேயும் கோலம்லாம் போட்டுட்டு முன்னாடி வச்சுருந்த பூ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பூ எல்லாமே மாற்றியாச்சு. எவ்ரி ஃப்ரைடே எனக்கு இந்த ரொட்டீன் தான் கண்டினியூ ஆகும். அப்படியே குளத்துல பூவெல்லாம் போட்டுட்டு இதுக்கப்புறம் விளக்கெல்லாம் ஏற்றி சாமி கும்பிட்றது தான். ஃப்ரைடேனா ஒரு 10:30 மணி வரைக்கும் வேலை சரியாக இருக்கும். 10:30 மணி ராகு காலத்துக்கு முன்னாடியே கற்பூரம் ஏற்றணுன்றதுக்காக அவசர அவசரமாக அடித்து பிடிச்சி வேலை செய்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் எல்லாருமே ஃப்ரைடே டைமில் இப்படி சாமி கும்பிடுங்க சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த ஃப்ரைடே அன்றைக்கி இவ்வளோ வேலை இருந்தாலும் அந்த சாமியெல்லாம் கும்பிடும்போது நமக்கு அப்படியே ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும்ல. அது நல்ல ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷனாக இருக்கும். அப்படியே விளக்கெல்லாம் ஏற்றிட்டு ஊதுபத்தி சாம்பிராணி எல்லாமே சாமிக்கு காட்டிட்டு அப்படியே கற்பூரமும் காட்டிட்டேன். அவ்வளோதான். இன்றைக்கி ரொட்டீன் இப்படி தான் போகும். லஞ்ச் பாக்ஸ் வீடியோ அடுத்த ஷார்ட்டில் நான் அப்லோட் கொடுக்குறேன். ஃப்ரைடே அன்றைக்கி நான்வெஜ்ஜில் சமைப்பீங்களான்னு கேட்டிருந்தீங்க. நான் சமைப்பேன். காலையில் சமைக்க மாட்டேன், ஈவினிங்காக சமைப்பேன். ஆனால் சாப்பிட மாட்டேன். மற்றவங்க எல்லாருமே சாப்பிடுவாங்க. அதனால் நம்ம விரதம் இருந்தால் போதும், குழந்தைங்கள்லாம் விரதம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால் நான்வெஜ் எல்லாமே நான் சமைப்பேன். ஆனால் ஈவினிங்க்கு மேலே தான் சமைப்பேன். அதாவது சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சமைக்க ஸ்டார்ட் பண்ணுவேன். அவ்வளோதான். கற்பூர ஆரத்தி எல்லாத்தையும் காட்டியாச்சு. அப்படியே நானுமே சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அப்படியே நம்ம பூஜையை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்றைக்கி ஃப்ரைடே இப்படி தான் போச்சு. உங்களுக்கெல்லாம் எப்படி போச்சு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்ச வீடியோக்கு லைக் கொடுங்க. மறக்காமல் கிராமிய சுற்றுச்சூழல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோக்கள் வேணுமோ கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அப்லோட் கொடுக்குறேன். இன்றைக்கி ஒரு 3 மணி போல் லைவ் வருவேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பாய்.